பிப்ரவரி 20ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியில் வந்தேன். அந்த கட்சி பொறுப்பில் இருந்தும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் இருந்தும் வெளில வரதா ப்ரெஸ் மூலமாக தெரிவிச்சிருந்தேன். இப்போ அது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தொடர்ச்சியாகவே தொண்டர்கள் வந்து பின்னூட்டங்கள்லாம் கொஞ்சம் ஆபாசமாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் வந்து அதை சரி ஓகே, கொஞ்சம் கோவத்தில் இருப்பாங்க, அது இயற்கை தானே அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக இருந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு எல்லை மீறல் வரும்போது நம்மளால் எதையும் நம்ம அதை மறுபடியும் தாங்கிக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாக நடக்கும்போது நேற்று வந்து ஒரு முகநூல்லேருந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னை வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோவை அப்லோட் செய்ய போகிறோம், பனிமலர் வீடியோ போல் நாங்கள் போட போகிறோன்னு சொல்லி ஒரு பதிவில் போட்டிருந்ததன் அடிப்படையில் தான் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை தீவிரமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து எல்லாருமே மனசை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த சமயத்தில் கூட தைரியமாக சித்திக்கரைச்சி வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுத்தளத்துக்கு வந்திருக்க ராஜேஸ்வரி பிரியாவையே மிரட்டுறாங்கன்னா சாதாரண பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ என்னென்னலாம் மிரட்டியிருப்பாங்க, என்னென்னலாம் நடந்திருக்கும்? அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாகவே இந்த சமூக வலைத்தளங்கள்லையும் யூடியூப் போன்ற சேனல்கள்லையும் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி தவறான பின்னூட்டங்களையும் கருத்துக்களையும் பெண்களுக்கு எதிராக யார் தெரிவித்தாலும் அவங்கள வேரோட அறுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ அதாவது நான் ஒரு கட்சி தொடங்குகிறோம், நாளைக்கு தான் அதோட பெயர் மற்றும் கொடியை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணணுங்கிறதுனால என்னென்னமோ போட்டுட்ருக்காங்க. இதை வந்து சாதாரணமாக கடந்து சென்றுட்டோம்னா அப்புறம் நடந்ததுக்கப்புறம் சொன்னால் ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வந்து நான் எதிர்க்காமல் இருக்க முடியாது. நம்ம வந்து அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான அரசியலை பண்ணணுங்கிற ஒரு முடிவெடுத்து தான் நான் அரசியலில் நான் விலக மாட்டேன், அரசியலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சி கூட வேறு எந்த கட்சிகளுடன் சேராமல் தனி முடிவாக எடுத்து தனிச்சையாக நின்று நான் நாளைக்கு தொடங்கவிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க 2ஆம் கட்ட பொறுப்பாளர்களோட உந்துதல் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு வருது. ஏன்னா பொறுப்பாளர் செய்திருக்கிறதுனால அந்த சந்தேகம் வருது. அதாவது ராஜேஸ்வரி பிரியா வந்து கட்சியிலேருந்து விலகுனாங்க, அவங்க வந்து அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது, எந்த தவறான வார்த்தைகளும் பின்னூட்டம் இடக்கூடாது பொதுத்தலங்கள்லன்னு சொல்லி கட்சி அறிக்கை கொடுக்கணும். இது எனக்காக நான் பேசலைங்க, எல்லா பெண்களுக்காகவும் பேசுகிறேன். ஏங்க பெண் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறது தவறா? இப்போ எந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கோம்? 2019 இருந்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் அசிங்கமாக சித்தரிக்கப்படுவாங்கிற பயத்திலேயே வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? வீட்டுக்குள்ளே இருந்துடணுமா? எந்த துறையிலையுமே சாதிக்கக்கூடாதா? அப்புறம் 10% பெண்கள் கூட இன்றைக்கி அரசியலில் இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இல்லை, இன்னும் பெரிய பெரிய இடங்கள்லாம் பெண்கள் இல்லை. பெண்கள் வரணும் அப்படின்னு நினச்சாலும் இது மாதிரி ஒரு முட்டுக்கொட்டையாக சில ஆண்கள், எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஏன்னா என் கணவர் எனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி நான் அரசியலுக்கு வந்து மக்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சில ஆண்கள், மிருகத்தனமான எண்ணமுடைய சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷத்தனமான வேலைகளை பண்ணி அடுத்தவங்களை வந்து மன கஷ்டத்தை உண்டாக்கி மன உளைச்சலை உண்டாக்கி அவங்கள பொதுப்பணியில் ஈடுபடாமல் ஆக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.